மிதுன ராசிக்கு 2017லேருந்து கிட்டத்தட்ட 2025 வரைக்குமே அவங்களுக்கு போராட்டம் தான். ஒவ்வொரு வருஷமும் மிதுன ராசிக்காரங்க தன்னோட ராசி பலன் ரொம்ப ஆவலா உட்காந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது, "அட போங்கய்யா! எப்போதும் இதுதான் சொல்றீங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஒரு கவலையா இருந்தது தன்மை. டெஃபினட்டா இந்த வருஷம் அவங்களுக்கு இந்த மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட, குரு பெயர்ச்சிக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ராஜ யோகம் அப்படின்னே சொல்லலாம். ஆ சர்ப்ப கிரகங்கள் 3, 9ல இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அதாவது நேரங்காலம் பார்க்காம இவங்க ஓட வேண்டியிருக்கும். நெறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும். நான் தொழில் பண்ணி அத ப வேலை பார்த்துக்கிட்டே தொழில் ஆரம்பிக்கலாமா? ஒரே நேரத்தில 2 தாராளமா இந்த வருஷம் கண்டிப்பா அவங்க செய்யலாம். புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா? தாராளமான முறையில ஆரம்பிக்கலாம். பிரிஞ்சிருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. இந்த வருஷத்துல அது அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அது மாரி மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள். பொதுவா இந்த மாற்று சாதியில திருமணம் பண்றது, மாற்று மதத்துல திருமணம் பண்றது, அதெல்லாம் அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அழகா செக்ரிகேட் பண்ணி வந்துரும். அது மாரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர், குழந்தை செல்வம் கண்டிப்பா மிதுன ராசி, மிதுன லக்னம் சப்போஸ் அவங்க இந்த குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு அழகான ஆண் வாரிசு முருகன் மாதிரி அழகா அவங்களுக்கு கண்டிப்பான முறையில பிறக்கும். தூரதேச பிரயாணம், குடும்பத்த விட்டு பிரிஞ்சு போய் தூரதேச பிரயாணம் போறது, அது எல்லாம் அவங்களுக்கு சொத்து சேர்க்கை. கண்டிப்பா ஒரு வீடு, மண்மனை, வாகனம் வாங்குறது, அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். புதுசா ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றது, அந்த கம்பெனிக்காக நம்ம வெளிநாடு போறது, அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். எல்லாத்திலயுமே ஒரு அவசரம் இருக்கும். அந்த அவசரம் இல்லாம கொஞ்சம், ஏன்னா மிதுன ராசியினுடைய இயல்பே கொஞ்சம் நிதானமா பண்ணக்கூடியது. ஸோ அத கொஞ்சம் அவங்க அத கொஞ்சம் நிதானமா பண்ணினாங்க அப்படின்னா, எல்லாத்திலயுமே அவங்களுக்கு கண்டிப்பான முறையில வெற்றி கிடைக்கும். வயிறு சம்பந்தமான உபாதைகள், ஏன்னா அவங்க கொஞ்சம் போக பிரியர்கள். இந்த சாப்பாடு கரெக்ட்டா, உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். நடராஜ பெருமான் வழிபாடு பண்ணினா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகம். ஓகே சார். சார் ரெட்டி சார் நீங்க சொல்லுங்க. நடராஜருடைய வழிபாடு செய்யணும்னு சார் சொல்லிட்டாங்க.